ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூசம். இந்த ஒரே ஒரு வேர் உங்கள் கையில் இருந்தால் போதும், குடும்பத்துக்கே கோடீஸ்வர யோகம் அடிக்கும். அது என்ன வேர், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தைப்பூச திருநாளில் எந்த வேரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வருஷத்தில் முருகப்பெருமானுக்கு எத்தனை விரதங்கள் வந்திருந்தாலும் இந்த தைப்பூச விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விரதம். நடக்காததை நடத்தி காட்டக்கூடிய, வேண்டிய வரத்தை உடனே வாரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த ஒரு தைப்பூச விரதம். தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய கந்த சஷ்டி விரதத்தை தவறவிட்டவங்களுக்கு இந்த ஒரு தைப்பூச விரதம் ஒரு மாற்று வழி அப்படின்னே சொல்லலாம். ஒரு வருடமும் தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய அற்புதமான தினம்தான் இந்த ஒரு தைப்பூசம். பிப்ரவரி 10ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலாமே ஆரம்பிக்கக்கூடிய பூசம் நட்சத்திரம் பிப்ரவரி 11ஆம் தேதி இரவு 7 மணி 21 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. 7 மணி 51 நிமிஷத்துக்கு பிறகு தான் பிப்ரவரி 11ஆம் தேதி மாலை உங்களுக்கு பௌர்ணமி தேதி பிறக்கிறதால பிப்ரவரி 11ஆம் தேதியே நீங்கள் தைப்பூசத்தை கணக்கில் எடுத்துக்கணும். அதிகாலை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையை சுத்தம் பண்ணி, அதுலேயும் குறிப்பாக முருகப்பெருமானோட ஃபோட்டோ சிலை எவ்வளவு இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் வரிசலாக அடுக்கி வச்சு பூக்களால் அலங்காரம் செய்யணும். முருகப்பெருமானுக்கு பிடித்த மலர்களில் இந்த சிவப்பு நிற மலர்கள் ரொம்ப ரொம்ப உகந்தது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லை கடைகளில் வாங்கக்கூடிய மலர்கள்லையே சிவப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி என்னென்ன மலர்கள் வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு வந்து அதை மாலைகளாக கோர்த்து கூட நீங்கள் முருகப்பெருமானோட ஃபோட்டோ சிலைக்கு அணிவிக்கலாம். குழந்தை வரனுக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகள், திருமண வரனுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், நல்ல வேலை கிடைக்கல, உத்தியோக உயர்வு கிடைக்கல, ஊதிய உயர்வு கிடைக்கலன்னு காத்திருக்கும் நபர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு தைப்பூச விரதம் ரொம்ப கை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விரதம். 48 நாட்கள் 21 நாட்கள்னு சொல்லி முருக பக்தர்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க. நீங்கள் எப்படி கடைபிடிச்சாலும் சரி, தைப்பூச தினத்தன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முடிஞ்சவங்க அன்றைய தினம் காலை சுத்தபத்தமாக குளிச்சுட்டு காலையிலேருந்து மாலை நேரம் வரைக்கும் உபவாசம் இருக்கிறதும் நல்லது தான். ஆனால் இது உங்களோட உடல்நிலையை பொறுத்தது. முருகப்பெருமானுக்கு ரொம்ப பெருசாக நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களால் என்ன செய்ய முடியுமோ, சர்க்கரை பொங்கலோ கேசரியோ, இல்லை அதுவும் முடியலையா சின்னதாக கொஞ்சமாக தட்டில் கல்கண்டோ இல்லை கல்கண்டு பாலோ தயார் செய்து நீங்கள் முருகப்பெருமானுக்கு படைச்சாலே அதை அவர் மனசார ஏற்றுப்பார். பொதுவாக இந்த தைப்பூசம், கந்த சஷ்டி இது மாதிரி விரத தினங்கள் வருதில்ல, அந்த மாதிரி நாட்களில் நாம் இறை வழிபாடு செய்கிறது நம்ம குடும்பத்துக்கு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். அது போக இப்போ நாம் செய்யக்கூடிய சில தாந்திரிக முறைகள் இருக்குல்ல, பரிகார முறைகள், அது அந்த சுபிக்ஷத்தை ஏற்படுத்துவதற்கான பலனை நம்ம கொண்டு வந்து சேர்த்துடும். அது பொருளாதார வகையாக இருக்கலாம், குடும்பத்திற்குடைய சந்தோஷமாக இருக்கலாம், மன நிறைவாக இருக்கலாம், அது எதுவும் வேணால் இருக்கட்டும். நீங்கள் என்ன எதிர்பார்த்து அந்த தாந்திரிக முறையை செய்கிறீங்களோ அது உங்களை தானாக தேடி வருவதற்கான வழிவகையை இந்த பரிகாரங்கள் ஏற்படுத்தும். அதில் ஒரு முக்கியமான பரிகாரத்தை தான் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வேர் வைத்து நீங்கள் தயார் செய்ய வைக்க போகிறீங்க. இதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வேர் ஒன்றுமில்லை, தினமும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளோட வேர் தான். அதுதான் கொத்தமல்லி இலையோட வேர். இந்த கொத்தமல்லி இலையோட வேர் இருக்குல்ல, இது ஒரு தன ஆக்ரோஷ்ண மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பெரிய பெரிய ராஜாக்கள், மிராசுதாரர்களாமே இந்த கொத்தமல்லி வேர் இருக்குல்ல, அதை கட் பண்ணி அதை தாயத்தில் முடிஞ்சு அவங்க இடுப்புலையோ இல்லை கையிலையோ கட்டிப்பாங்களாம். அது மூலயமா அவங்களுக்கு வெற்றி தானாக தங்கள் பக்கம் வசியமாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த கொத்தமல்லி வேருக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எதை நினைத்து இந்த பரிகாரத்தை இந்த வேர் வைத்து செய்கிறீங்களோ அது உங்கள் பக்கம் தானாக வசியமாகும். அது குலதெய்வ வசியமாக இருக்கலாம், பொருளாதார வசியமாக இருக்கலாம், ஜனவசியமாக இருக்கலாம், பணவசியமாக இருக்கலாம். இப்படி வசியம் பண்ணக்கூடிய வசியத்தன்மை அதிகமிக்க ஒரு ஆக்ரோஷ்ண மூலிகை தான் இந்த கொத்தமல்லி வேர். ஏற்கனவே உங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற வச்சுருக்கக்கூடிய அந்த கொத்தமல்லி வேரையை பயன்படுத்திக்கலாம். ஆனால் கிள்ளும் போது நகம் படாமல் ரொம்ப பொறுமையாக பார்த்து கிள்ளி அதை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அதை கழுவி சுத்தப்படுத்துறது சாதாரணமான தண்ணீரில் கழுவி சுத்தப்படுத்தாமல் சின்னதாக ஒரு டம்ளரில் இல்லை ஒரு பவுலில் மஞ்சள் கலந்த தண்ணீர், இந்த மஞ்சள் நீர்னு சொல்லுவாங்கள்ல, அதில் அந்த வேரை கழுவி சுத்தப்படுத்தி நல்லா நினைத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தட்டில் இந்த வேரை வைக்க போகிறீங்க. இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு செய்யணும்னா, பூசம் நட்சத்திரம் பிப்ரவரி 11ஆம் தேதி மாலை ஒரு 7 மணி 21 நிமிஷம் வரைக்கும் இருக்குது.
முடிஞ்சால் ஒரு 6 மணிக்கு வீட்டோட பூஜை அறையில் தைப்பூசத்துக்கான எல்லா வழிபாட்டையும் முடிச்சிடுங்க. பிரத்யேகமாக விளக்கு ஏற்றுறது, முருகப்பெருமானுக்கு நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கிறது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஓய்வு நேரத்தில் கூட இந்த வேரை நீங்கள் தயார் செய்யணும். கொத்தமல்லி வேரை முன்னாடியே சொன்ன மாதிரி மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவி சுத்தப்படுத்தி சின்னதாக ஒரு தட்டு மேலே வச்சுடுங்க. அந்த வேருக்கு முடிஞ்சால் உங்கள் கையால் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணும். பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய வேறு மாதிரி இருக்காது. அதனால் சாஸ்திரத்துக்கு அதில் எவ்வளோ வைக்க முடியுமோ மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு பத்திரப்படுத்திடுங்க. அதுக்கப்புறமா முருகப்பெருமானையும் உங்களோட குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு பணம் எங்கள் பக்கம் வசியமாகணும், பணம் எங்கள் பக்கம் வசியமாகணும்னு ஒரு 6 முறை சொல்லுங்க. இந்த இடத்துல நாம் ஏன் 6 முறை சொல்கிறோன்னா, முருகப்பெருமானுக்கு உரிய எண்கள் 6. அறுபடை வீடு, முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6. இப்படி முருகனுக்கும் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எண்ணுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதனால் 6 முறை பணம் எங்கள் பக்கம் வசியமாகணும்னு சொல்லிக்கிட்டே அந்த தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த வேற முருகப்பெருமான் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி பத்திரப்படுத்தி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலைகளை பார்க்கலாம். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை மறுநாள் பௌர்ணமி தினத்தன்னைக்கோ எப்போ வேணாலும் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்த செய்யலாம். ஆனால் அந்த வேற பூஜை செய்கிறத மட்டும் தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமான் ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. பூஜை செய்ததுக்கு அப்புறமா அந்த வேரை எடுத்து சின்னதாக அது கூட ஒரே ஒரு ரூபாய் நோட்டு, 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய்ன்னு சொல்லி உங்களால் எவ்வளோ முடியுதோ, ஆனால் அந்த ரூபாய் நோட்டை நீங்கள் இந்த தாந்திரிகத்துக்கு பயன்படுத்துறீங்கன்னா அதுக்கப்புறமா அதை நீங்கள் எடுத்து செலவு பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி குறைந்த எண்ணிக்கையில் உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த ரூபாய் நோட்டை சாஸ்திரத்துக்கு வச்சுக்கலாம். பேப்பர் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற காகிதம், துணியையோ வேறு எந்த பிளாஸ்டிக் கவரையோ பாலித்தீன் கவரையோ பயன்படுத்தக்கூடாது. ஒரே ஒரு ஒயிட் கலர் A4 ஷீட்டில் நீங்கள் சின்னதாக மடித்து கட் பண்ணால் கூட போதும். அந்த ஒயிட் கலர் வெள்ளை நிற பேப்பரில் நீங்கள் தயார் செய்து பூஜை அறையில் வச்சுருக்கக்கூடிய அந்த வேர் இருக்குல்ல, கொத்தமல்லி வேர், அதையும் கையில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ரூபாய் நோட்டு இருக்குல்ல, அதையும் அந்த பேப்பரில் வைத்து 4ஆக மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு ஒரு பொட்டலம் மாதிரி தயார் செஞ்சுருப்பீங்க. அந்த பொட்டலம் மேலே மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதை அப்படியே உங்கள் வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இது மாதிரி பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களை கொண்டு போய் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த கொத்தமல்லி வேர் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் காய்ந்து போகாது. 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு சஷ்டி விரதம் அன்னைக்கோ கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கோ அதில் இருக்கக்கூடிய வேரை அந்த வெள்ளை நிற பொட்டலத்தை திறந்து பார்த்தீங்கன்னா அதில் கூடிய வேர் காய்ந்து போயிருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி வீணாக போய் மக்கி போயிருந்துச்சுன்னா அதை அப்படியே கால் படாத தண்ணியில் ஆறு ஏரி குளத்தில் விட்டுட்டு மறுபடியும் சஷ்டி அன்னைக்கோ கிருத்திகை நட்சத்திரத்து அன்னைக்கோ இதே கொத்தமல்லி வேற இப்போ தைப்பூச திருநாளில் எந்த முறையை பின்பற்றி எந்த வழிமுறையை தயார் செஞ்சுகளோ அதே மாதிரி தயார் செய்து அந்த ரூபாய் நோட்டையும் அது கூடவே வைத்து மறுபடியும் வெள்ளை நிற பேப்பரில் 4ஆக மடித்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு எடுத்த இடத்துல பீரோவில் கொண்டு போய் வச்சுடுங்க. அவ்வளவுதான். இப்படி வைக்கிறதால பணம் உங்கள் பக்கம் வசியமாகும். வேலைக்கு போகிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா வீண் வரைய வீண் செலவு ஆகாது. உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.